ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்மெடிக்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பர்ன்ஸ் பேஷண்ட் வராங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரூல் ஆஃப் நைன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த நம்ம ரூல் ஆஃப் நைன்னா என்ன அண்ட் எப்படி ஐவி ஃப்ளூயிட் கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். த வேலேஸ் ரூல் ஆஃப் 9 இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பர்ன்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த ரூல் ஆஃப் 9 வச்சு நம்ம ஹியூமன் பாடியை ஒரு சில செக்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா 9 இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப்படின்னா 9 இருக்கும். அப்படி இல்லாட்டி 9, 18, 27 அப்படின்னு இருக்குல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அதை வச்சு நம்ம பாடியை பிரிக்கிறாங்க. இது மூலமாக நம்ம பாடியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஹியூமன் பாடியை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹெட்டு பார்த்திங்கன்னா 9% அப்படின்னு வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து. அப்போ ஃப்ரண்ட் மட்டும் 4.5, பேக் மட்டும் 4.5, ஸோ டோட்டலாக 9%. ஆர்ம் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஆர்மும் 9%. இப்போ ரைட் ஆர்ம் வந்து ஒரு 9%, லெஃப்ட் ஆர்ம் இன்னொரு 9%. ஸோ ஆர்ம்ஸ் வந்து 18% மொத்தமாக. இப்போது டார்சோ, ஆன்டீரியர் டார்சோ, போஸ்டீரியர் டார்சோன்னு இருக்குது. முதல்ல டார்சோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை, கை, கால் இதெல்லாம் இல்லாமல் மீதி இருக்க அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரங்க், அதுதான் வந்து டார்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி, பேக் சைடு. இப்போ ஆன்டீரியர் வந்து செஸ்ட்டை பாதியாகவும் அப்டமனை பாதியாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ 9% வந்து செஸ்ட், 9% வந்து அப்டமன். பேக் சைடில் வந்து அப்பர் பார்ட் வந்து 9%, லோவர் பார்ட் 9%. அப்போ டோட்டலாக எத்தனை? 36%. நம்ம ட்ரங்க் மட்டும் 36%, அதில் ஃப்ரண்ட் வந்து 18%, பேக் வந்து 18%. நம்மளோட கால், ரைட் லெக், லெஃப்ட் லெக் ஒவ்வொரு காலுமே 18% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கால் எடுத்துக்கிட்டோன்னா, ரைட் லெக் எடுத்துக்கிட்டோன்னா அப்பர் 9, லோவர் 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 9ஆகவே நம்ம பிரிச்சுட்டு வந்தோன்னா, அப்போது ரைட் லெக் ஒரு 18%, லெஃப்ட் லெக் ஒரு 18%, டோட்டலாக லெக்ஸ் வந்து 36%. ஜெனிட்டல் ஏரியா 1%. அப்போது ஹெட் 9%, ரைட் ஹேண்ட் 9%, லெஃப்ட் ஹேண்ட் 9%. அப்பர் ட்ரங்க்கில் அப்பர் ட்ரங்க்கில் ஆன்டீரியரில் 9%, அப்டமன் 9%, பேக்கில் 9%, கீழே 9%. அப்புறமா லெஃப்ட் லெக், அது தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 9% வச்சுப்போம். அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு 9% வச்சுப்போம். அதே மாதிரி ரைட் சைடும் கிராயின் ஏரியா 1%. அப்போது 11 × 9 99%, ப்ளஸ் த கிராயின் ஏரியா வந்து 1%, டோட்டலாக 100% இருக்கும். ஒரு பர்சனுடைய பாம் தான் 1% அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உள்ளங்கை, அதுதான் 1%. இப்போது வந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பர்ன்ஸ் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் போட்டதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பார்க்லேண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் 9, இப்போ பார்க்லேண்ட்ஸ் ஃபார்முலா. இதில் எப்படி பார்த்தோன்னா, ஒரு பேர்ன் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் போகிறதுன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பார்க்லேண்ட் ஃபார்முலா. மோஸ்ட் ஆஃப் பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவோம்? ஆர்எல், ரிஞ்சர் லாக்டேட் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது. இப்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆர்எல் கொடுக்க போகிறோம்? அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். 4 ml, எப்போயுமே அந்த 4 ml வந்து கான்ஸ்டன்ட்டு. இப்போது டோட்டல் பாடி சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். எதை வச்சு பார்த்தோம்? ரூல் ஆஃப் 9 வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதை பார்த்துட்டோம். அதோட நம்ம பாடி வெயிட் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 4 ml இன்ட்டு டோட்டல் பாடி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பர்ன் இன்ட்டு பாடி வெயிட். அப்போது 4 mlோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன் இருக்குது, அது கூட பாடி வெயிட் எவ்வளோ இருக்காங்க, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போனோன்னா ஒரு அமௌண்ட் வரும். இப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4 ml இன்ட்டு அவங்களுக்கு 25% பர்ன் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் 9 தானே சொன்னீங்க, எங்கேயே 25% போட்டிருக்கீங்கன்னா நான் தோராயமாக ஒன்று போட்டிருக்கேன். ஸோ 25% நான் போட்டிருக்கேன். அது கூட பாடி வெயிட் வந்து 65 kgன்னு போட்டிருக்கேன். இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா 6500 ml வருது. அப்போது அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம 24 ஹார்ஸ்க்கு 6500 ml ஃப்ளூயிட் போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்னது? 500 ml ஆர்எல் பாட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்னது? 6500 ml பாதி 3250 ml. இது வந்து ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ்க்கு போயிடணும். இப்போது
ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸில் 3250 ml ஃப்ளூயிட் போட்டு முடிச்சாச்சு. மீதி ஃப்ளூயிட் இருக்கும்ல 3250 ml மீதி இருக்கும். அதை வந்து ரிமைனிங் 16 ஹவர்ஸ் அப்போது 24 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு 8 ஹவர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 16 ஹவர்ஸ்க்கு நம்ம இந்த 3250 ml கொடுக்க போகிறோம். இப்போது ரூல் ஆஃப் 9 வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பர்ன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்லாண்ட்ஸ் ஃபார்முலா வச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்ன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்லாண்ட்ஸ் ஃபார்முலாவும் ரூல் ஆஃப் 9 சொல்லியிருக்கேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.